நோ சுகர் நோ க்ரீம் ஹெல்த்தியான சாக்லேட் ஃபஜ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் டேட்ஸ் 1 hour ஹாட் வாட்டர்ல சோக் பண்ணி வச்சுக்கணும். நான் இங்க 8 டேட்ஸ் எடுத்திருக்கேன். இது 1 சர்விங்க்கு வரும். ஒருத்தர் இல்லைனா 2 பேர் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஹீரோவே நட்ஸ் தான். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். நான் இங்க பாதாம், பிஸ்தா, வால்நட், சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க வெறும் பாதாம் இல்லைனா வெறும் வால்நட் கூட எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேன் எடுத்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டா கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. இப்போ நம்ம டேட்ஸ் நல்லா ஊறி இருக்கும். அதுல தண்ணியும் சீட்ஸும் ரிமூவ் பண்ணிட்டு அதை மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. நம்ம டேட்ஸ் ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிராதீங்க. நெக்ஸ்ட் நம்ம ரோஸ்ட் பண்ண நட்ஸ், 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், கொஞ்சமா வெனிலா எசன்ஸ், இது ஆப்ஷனல், எல்லாமே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டேட்ஸ் ஊற வச்ச தண்ணியை போட்டு நல்லா திக்கா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்கா இருக்கணும். நம்ம சாக்லேட் ஃபஜ் லேயரிங்காக சாக்லேட் மெல்ட் பண்ணிக்கலாம். நான் ஹெர்ஷீஸோட ஸ்பெஷல் டார்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சாக்லேட் வேணுமோ எடுத்துக்கலாம், லைக் டைரி மில்க். பட் சுகர் கட்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிக பர்சன்டேஜ் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமா பால் ஊத்தி அவன்ல மெல்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்ககிட்ட அவன் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நல்ல பாலை காய்ச்சிட்டு அதுல சாக்லேட் பீசஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாலே மெல்ட் ஆயிரும். நம்ம மிக்ஸில அரைச்சு வச்சிருந்த ஃபஜ்ஜை நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா செட் பண்ணிக்கோங்க. மேல நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட் சிரப் ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு கொஞ்ச நேரம் செட் பண்ண விட்டுறணும். உங்களுக்கு சீக்கிரம் சாப்பிடணும்னா ஃப்ரீசர்ல ஒரு 30 to 40 minutes வைங்க. இல்லனா ஃப்ரிட்ஜ்ல ஒரு 2 to 3 hours செட் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. பிரவுனியா, சீஸ் கேக்கா எல்லாமே தோத்து போயிடும். எங்க வீட்ல எல்லாம் செஞ்ச உடனே காலி ஆயிருச்சு. இப்போ நட்ஸோட ஜிஎஸ்டி ரேட் கூட 12% இருந்து 5% கம்மி ஆயிருச்சு. So this is the best time to enjoy this dessert. சான்ஸே இல்ல, செம்ம டேஸ்டா இருக்கு. இது டேட்ஸ் அண்ட் நட்ஸ்ல செஞ்சேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.